செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். திவாசினி தொடங்குங்க. திவாசினி தொடங்குங்க. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சமூக இலக்கிய களம். நிகழ்வு எண் 2209, 13/7/2026, திங்கட்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஆடவை 29. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா. சிறப்பு அழைப்பாளர் யாருங்க ஐயா? அம்மாதான் சிறப்பு அழைப்பாளர். சிறப்பு அழைப்பாளர் அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியே பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வழங்குவதற்கு கவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். பிரம்மநாயகம் ஐயா. குரல் கூறுவதற்கு முதலாக ஜெய்னாவை அழைக்கிறோம். ஜெய்னா குரல் சொல்லுங்க. ஏதாச்சும் குரலாக திவாசினி? ஏதோ ஒரு அதிகாரம் சொல்லுங்க. ஃபுல்லா? ஆமா.
அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வணங்கும் ஆற்றல் இது. காலத்தினால் செய்த நன்றி சிதறனையும் ஞானத்தின் மான பெய்து. பயந்துக்கா செய்த உதவி நயந்துக்கின் நன்மை கடலின் பெய்து. திணைத்துணை நன்றி செய்யணும் பயந்துணை கொள்வார் பயந்தெறிவார். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. மரவர்க்கம் அசற்றாக என்மை துறவர்க்க துன்பத்து துப்பாய நட்பு. எழுமை எழுபிறப்பு உள்ளுவர் தங்கன் விழுமம் துளைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒன்றா என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்றன்றி உள்ள கெடும். செய் நன்றி ஒன்றன்றி கொண்டார்க்கு உயிருண்டாம் உயிர்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு சொல்லி. திவாசினி ஐயா குரலும் பொருளும். நன்றி ஜெய்னா. இன்றைய நிகழ்வு என் குரல் பகை திருந்தவரில் அதிகாரத்தினுடைய ஈற்றையல் குரல். இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காலத்து இடத்து. முள்மரத்தை அது சிறிய செடியாக இருக்கும் பொழுதே கிள்ளி அறிவது போல நம்மை கையை அது அடிக்கும். ஜூலை மாதம் 13 இன்று ஜூலை மாதம் 13ஆம் நாள். இதே நாளில் 1871ஆம் ஆண்டு லாப்டோரில் சூறாவளி தாக்கியதில் 300 பேர் கொல்லப்பட்டனர். 1881ஆம் ஆண்டு ஜெனட் என்ற அமெரிக்க கப்பல் ஆர்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. 1886ஆம் ஆண்டு பிரித்தானிய கொலம்பியாவின் வான்கூவர் நகரத்தில் பெரும்பகுதி தீயினால் சேதமடைந்தது. 1917ஆம் ஆண்டு லண்டன் நகர் மீது ஜெர்மானிய போர் விமானங்கள் தாக்கியதில் 46 குழந்தைகள் உட்பட 162 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில் லாஸ் ஏஞ்சல் ஹாலிவுட் மலையின் மேல் ஹாலிவுட் குறியீடு அதிகாரப்பூர்வமாக 1923ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. 1844ஆம் ஆண்டு இலங்கையின் காவல்துறை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. 1878ஆம் ஆண்டு பெர்லின் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. 1930ஆம் ஆண்டு இதே ஆண்டில் உருகுவேயில் நடைபெற்ற உருகுவே முதல் உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் உருகுவேயில் நடைபெற்றன. 1878ஆம் ஆண்டு பெர்லின் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா கேக்குதுங்களா? தெரிய மாட்டேங்குது. தெளிவா கேக்குது, தொடருங்கய்யா. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. உலகுக்கு உண்மையாக உழைப்பவரே என் உண்மை தெய்வம் என தலைப்பில் அமைந்த பாடல். ஒரு துணையின்றி உரு பொருளின்றி உலகினுக்கு உழைப்பவர் எவரோ, ஓர் உண்மை வினையினர் எவரோ, அவர் ஊர் எது எண்ணினும் பேர் எது எண்ணினும் உறவினர் அவரே எமக்கு, அவர் ஒளி தரும் அருஞ்சுடர் விளக்கு, அவரே ஒளி தரும் அருஞ்சுடர் விளக்கு. தனி நலம் இன்றி தளர்வெதும் இன்றி தமிழ் மொழிக்கு உழைப்பவர் எவரோ, அதை தாயென மதிப்பவர் எவரோ, அவர் தகுதி எண்ணினோ தரம் எது எண்ணினோ தம்பியும் அண்ணனும் அவரே, அவர் தங்கிட நான் ஒரு சுவரே, அவர் தங்கிட நான் ஒரு சுவரே. தூக்கமும் இன்றி துயர் உணர்வின்றி, தூக்கமும் இன்றி துயர் உணர்வின்றி தொண்டராய் அலைபவர் எவரோ, மனம் துவரா உலத்தினர் எவரோ, அவர் தொடர்பிலர் எண்ணினும் தொலைவினர் எண்ணினும் தோள்களில் சுமந்திட வருவேன், அவர் தூங்கவும் என்மடி தருவேன், அவர் தூங்கவும் என்மடி தருவேன். மனைவியை மறந்து
மக்களை துறந்து மனைவியை மறந்து மக்களை துறந்து மண்பதை குழைப்பவர் எவரோ, தமிழ் மக்களை காப்பவர் எவரோ, அவர் மதித்திலர் எண்ணினோ மகிழ்ந்திலர் எண்ணினோ மலர்களை அவர் அடிக்கிடுவேன், அவர் மனம் நினைந்து பகல் தொழுவேன், அவர் மனம் நினைந்து பகல் தொழுவேன். ஒரு துணையின்றி ஒரு பொருளின்றி உலகினுக்கு உழைப்பவர் எவரோ, ஓர் உண்மை வினையினர் எவரோ, அவர் ஊரெது எண்ணினோ பேரெது எண்ணினோ உறவினர் அவரே எமக்கு, அவர் ஒளி தரும் அரும் சுடர் விளக்கு, அவரே ஒளி தரும் அரும் சுடர் விளக்கு. ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பண் இசை பாடகி பாக்கியலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது வரிகளில் பாடல். ஆழ்கடல் முத்துக்களே ஈடில்லா சிற்பங்களே வாழ்க்கையிலே வெற்றி நடை போடணும். ஆழ்கடல் முத்துக்களே ஈடில்லா சிற்பங்களே வாழ்க்கையிலே வெற்றி நடை போடணும். அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும், அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும். கடமையில் பொறுப்பு கொண்டு கண்ணியத்தில் உயர்ந்து நின்று கட்டுப்பாட்டில் நீ சிறந்து விளங்கணும். தார்மீகமெல்லாம் தேன்மழையை பொழியணும். கடமையில் பொறுப்பு கொண்டு கண்ணியத்தில் உயர்ந்து நின்று கட்டுப்பாட்டில் நீ சிறந்து விளங்கணும். கார்மேகமெல்லாம் தேன்மழையை பொழியணும். ஒற்றுமை ஓங்கணும், சமத்துவம் மலரணும். ஒற்றுமை ஓங்கணும், சமத்துவம் மலரணும். பகுத்தறிவை தரணியிலே விதைக்கணும். நம் பகுத்தறிவை தரணியிலே விதைக்கணும். ஆழ்கடல் முத்துக்களே ஈடில்லா சிற்பங்களே வாழ்க்கையிலே வெற்றி நடை போடணும். அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும், அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும். கல்வியில் திறமை கண்டு உடற்கல்வியில் பதக்கம் வென்று நட்பினிலும் நண்பனையே வெல்லனும். அதனை கண்டு குருவின் உள்ளம் குளிரணும். கல்வியில் திறமை கண்டு உடற்கல்வியில் பதக்கம் வென்று நட்பினிலும் நண்பனையே வெல்லனும். அதனை கண்டு குருவின் உள்ளம் குளிரணும். வன்முறை ஒழியனும் வாய்மையை வெல்லனும். வன்முறை ஒழியனும் வாய்மையை வெல்லனும். ஒழுக்கம் கொண்ட மாணவனாய் திகழனும். நல் ஒழுக்கம் கொண்ட மாணவனாய் திகழனும். விண்வெளி நாயகனாம் தாய் நாட்டின் தலைமகனாம் அப்துல் கலாம் போல நீயும் வாழணும். தாய் நாட்டிற்கு பெருமைகளை சேர்க்கணும். விண்வெளி நாயகனாம் தாய் நாட்டின் தலைமகனாம் அப்துல் கலாம் போல நீயும் வாழணும். தாய் நாட்டிற்கு பெருமைகளை சேர்க்கணும். பெற்றோர் மகிழனும் ஊரார் போற்றணும். பெற்றோர் மகிழனும் ஊரார் போற்றணும். உலக மக்கள் உன் புகழை பாடணும். நம் உலக மக்கள் உன் புகழை பாடணும். ஆழ்கடல் முத்துக்களே ஈடில்லா சிற்பங்களே வாழ்க்கையிலே வெற்றி நடை போடணும். அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும். அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும். அந்த வானகமும் வையகமும் வாழ்த்தனும். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, சிறப்பு. எம்மி மாலம்மா தயாரா இருக்கிறீங்களா? எம்மி மாலம்மா, மகிழ்ச்சி. எம்மி மாலம்மா தயாரா பயணிக்கிறீங்களா? பயணத்தில் உள்ளேன் ஐயா. பேர் வந்து நாளை பார்க்கலாம். மகிழ்ச்சி. இத்துடன் முதல் பகுதி நிறைவுபடுகிறது. இனி நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும்
நம்பிக்கை களம் நிகழ்வு எண் 2209 13/7/2026 திங்கட்கிழமை திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 29. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எழுத்துச் சிற்பி கி பானுமதி கிருட்டிணகுமார் அவர்கள் தமிழன் தொலைக்காட்சி புதுயுகம் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ளார். மாலை மலர் நாளிதழில் வெள்ளிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் இசை குறித்து 17 வாரங்கள் தொடர்கட்டுரை எழுதியுள்ளார். சியாம் பண்பலை 24 மணி நேர வானொலியில் மதிப்புறு மாந்தர் விருது, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில் சாதனை சிகரம் விருது, மகிழினி தொலைக்காட்சியில் மங்கையரில் மாணிக்கம் பாரதிதாசன் கவிதை அமைப்பில் எழுத்துச் சிற்பி, திரை இசை திறனாய்வு திறக்கும் என்ற எண்ணற்ற விருதுகளை பெற்ற இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் இன்று நம்மிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகை வடிவமைத்த கண்டுபிடிப்புகள். அம்மா, களம் இப்பொழுது உங்கள் கையில். வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் சார்ந்த சபையிலே இன்று என்னை இங்க பேச வாய்ப்புக்கு கொடுத்து அழைத்த காமராஜர் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் திருக்குறள் பாவை தாரணி, அப்புறம் குறளமுது ஜெய்னா குரலரசி திவாகினி மற்றும் பாடலை பாடி அமர்ந்துள்ள பாக்கியலட்சுமி அம்மா, மிக அழகாக பிரம்மநாயக ஐயா நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் எனக்கும் பங்கு அளித்துள்ளார்கள். இப்பொழுது நன்றி வரை கூறவுள்ள அனைத்து மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். இன்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, உலகை வடிவமைத்து கண்டுபிடிப்பு என்ற நிகழ்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் நிறைய கண்டுபிடிப்புகள் என்று கொண்டால் லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகள், கோடிக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. முதலில் ஆரம்பத்திலிருந்து அது கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பிலேயே ஒரு 4 நிகழ்ச்சிகள் பேசலாம். ஏன்னா இன்றைய விஞ்ஞானம் வரைக்கும் பேச வேண்டும். நான் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் ஆரம்பத்திலிருந்து அந்த முதல் பகுதியில் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் வந்தது என்பது மாதிரியான செய்திகளை மட்டும் நான் சொல்லவிருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உலகில் மனிதன தோன்றியதிலிருந்தே பல கண்டுபிடிப்புகள், அவனுக்கு ஒவ்வொன்றும் அவனுக்கு எல்லாமே இடைஞ்சல். அவனுக்கு இன்று நம்ம இருக்கிற பாதுகாப்பான சூழல் அவனுக்கு இல்லாத நிலையில் உணவுக்கு போராட்டம், நீருக்கு போராட்டம், இருப்பிடத்திற்கு போராட்டம், மிருகங்கள் நடுவில் வாழ்ந்ததுனால் அந்த ஒரு உயிர் போராட்டம் என்று எல்லா போராட்டங்களும் அவனை சுத்தி நிகழ்ந்து கொண்டே இருந்தன. அதனால ஒவ்வொன்றிலிருந்தும் தப்பித்து ஓட ஒரு புது உத்திகளை கையாண்டு, புது வழிகளை கையாண்டு அவன் வெற்றி கொண்டுதான் இன்று அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய பிற கிரகங்களை போய் ஆளும் இடத்திற்கு அவன் வந்துவிட்டான். அது எளிதில் நடந்த காரியம் அல்ல என்பது நம்ம அனைவரும் அறிவோம். கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீனில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், பணம் தானே படைத்தான் எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொன்றை பார்க்கும்போது அவனுக்கு அதை உற்று கவனித்து அதை தனக்கு எப்படி சாதகமாக அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம், என்ன கற்றுக்கொள்ளலாம், அதே போல் என்ன செய்தால் நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக கண்டு ஆராய்ந்து அறிந்து வந்தான். அவன் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றை கூர்ந்து பார்த்து அறிந்ததில் முதல்ல குகையிலும் மரக்கிளையிலும் இருந்த போது அவனுக்கு விலங்குகள்னால் ஆபத்துகள் எல்லாம் வரும்போது விஷ உயிர்கள், பாம்பு போன்றவை மரத்தின் மீது ஏறக்கூடியவை, கருந்தேள்கள், இது மாதிரிலாம் ஏறும்போது அவனுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது அவன் என்ன செய்கிறான், கையில் கிடைத்த கற்கள் எல்லாம் எடுத்து அந்த விலங்குகளை அடித்துக் கொள்கிறான், தப்பித்துக் கொள்கிறான். இப்போ இரவில் மரக்கிளைகளில் தங்கும் போது அங்கேயும் அந்த பாம்பு போன்றவை வருது. அப்போ கிளைகளை ஒடித்து அவர்களை எல்லாம் அவற்றை தாக்கும்போது அந்த கூரான கிளைகள் ரொம்ப குறிப்பாத்து அவன் அடிக்கும் போது அவன் அடிக்கிற திசையை நோக்கி மிகச் சரியாக பாய்வதை காண்கிறான். அப்பொழுதுதான் இந்த மொன்னையாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பாறைகளை நாம் கருவியாக்க கொள்ள முடியும் என்று அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். அப்ப என்ன நினைக்கிறான்னா, இதை தோராயமா நம்ம வேட்டையாடுற பதில் இதை கூர்த்தீட்டினால் நம்ம மிகச் சரியாக இதை கையாள முடியும் என்று அவன் நினைக்கிறான். இலக்கை நோக்கி பாயும் என்று நினைக்கிறான். அப்பொழுதுதான் அந்த கற்களை கூர்மையாக்கி அதை கருவியாக்கும் ஒரு கலையை அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த காலகட்டத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பழைய கற்கால மக்கள், புதிய கற்கால மக்கள் என்று சொல்கிறோம். நம்ம முதல்ல வரலாற்றுல படிக்கும் போதே அந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் தான் படிப்போம். அந்த முதல்ல படிக்கும்போது அந்த கற்களினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் தான் அந்த படத்திலேயே அதான் போட்டிருப்பாங்க. அப்படி கற்களில் இருந்துதான் அவனுடைய கருவிகளை கண்டுபிடிக்கும் தன்மை உருவாகிறது, முதல் தொடங்குகிறது என்று சொல்லலாம். அப்போ
இவங்க வந்து கற்களை தேய்த்து கூராக்கி அந்த விலங்குகளை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த கற்களே பலவித கருவிகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏதேதோ கருவிகள் கண்டுபிடித்தாலும் அப்போ அந்த விலங்குகளின் தசைகளை உண்ட பின்பு எந்தி இருந்த தோள்களை என்ன பண்றாங்க, அதையும் வந்து ஒரு குவளைகளாக தண்ணீர் எடுத்து வருவதற்கு ஒரு மடித்து ஒரு குவித்து அது ஒரு பாத்திரங்களாகவும் அந்த தோலை வந்து உடைகளாகவும் வீட்டின் மீது கூரைகளாகவும் அதை வந்து பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய மிருகங்களா இருந்தா அதை வந்து கூரையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்படி அதை வந்து ஒரு ஆடையாகவும் கூரையாகவும் வீடாகவும் பயன்படுத்தி கொள்வதற்கு அந்த விலங்குகளின் தோள்கள் உதவுகிறது. அதை ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்கங்கே இருக்கிற அந்த வேர்கள், இலைகள், அந்த விலங்குகளின் நரம்புகள் இதெல்லாம் வைத்து இணைத்து இணைத்து கட்டி கட்டி அது அந்த கிளைகளின் மேல ஒரு கூரை அமைத்துக் கொள்கிறார்கள். அப்போ உணவு, உணவு, இருக்க இடம் எல்லாமே அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது. அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிக்கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, காட்டுல இருக்கும் போது இந்த கோடை காலங்களில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ உருவாகிறது, காடை பற்றி எரிகிறது. காடுகள் பற்றி எரியும் போது அதில் பறவைகளும் அதில் தங்கியிருந்த அணில் போன்ற சிறு பிராணி முதல் கீழே படுத்து கிடக்கிற பெரிய பிராணிகள் முதல் அதை விழுந்து அதை வெந்து விடுகிறது. வெந்து விடும்போது அவன் மனிதன் போய் அப்புறப்படுத்தும் போது பார்த்தால் கையில் எடுத்து பார்த்தவுடன் அவன் அப்போ வந்து வேற எந்த அந்த புலன்களால் தான் அவன் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கிறான். அப்படி பார்க்கும்போது அவை சுவையாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, எளிதில் ஜீரணமாகிறது. அதை வந்து அவனுக்கு கையாளுவது ரொம்ப எளிமையா இருக்கு. இது ரொம்ப பிச்சு அதாவது கூர்மையான ஆயுதங்கள் இல்லாத காலகட்டத்தில் அதை கொத்தி எடுத்து தின்பது கடினமாக இருக்கிற காலகட்டத்தில் பீத்தவுடன் வந்து விடுகிறது அந்த சதை. அதை உண்கிறான், அது சுவையாகவும் இருக்கிறது. அது இப்படியெல்லாம் அவன் பார்க்கும்போது அப்ப தீயினோட பயன்பாடை அவன் கண்டுபிடிக்கிறான். ஓ, இதுல இவ்வளவு செய்திகள் இருக்கா, இதுல இவ்வளவு விஷயம், இவ்வளவு வசதி இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், இதை நிரந்தரமாக எப்படி உருவாக்குகிறது என்று பார்க்கிறான். சரி, அந்த மாதிரி அந்த தீங்க வந்து பிடிச்சு அந்த உருவாக்க முடியல, என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அப்படியும் எப்படியோ அந்த தீ மரங்கள் எரியும் போது அந்த சுள்ளிகளை போட்டு போட்டு அந்த தீயை வளர்த்து கொண்டே அதை அணையாமல் பார்த்து கொண்டாலும் ஒரு மழை பெய்தாலோ ஒரு காற்று வீசினாலோ பெரும் காற்று வீசினாலோ அது அணைந்து விடுகிறது. திரும்பவும் அவனுக்கு வந்து சவாலாக இருக்கிறது. அந்த தீயை வந்து எப்பொழுதும் அவனால் வைத்திருக்க முடியவில்லை. அப்படி எப்படியோ தேடி அலைந்து திரிந்து எதை கொண்டோ செய்து பார்க்கிறான். தீ மட்டும் அவன் வசப்படவே இல்லை. பார்க்கிறான். ஒரு முறை என்ன செய்கிறது, அந்த சிக்கிமிக்கி கல் அது அவனுக்கு வசப்படுகிறது. அந்த சிக்கிமிக்கி கல்லில் இருந்து உரசி பார்த்தவுடன் தீ வந்தவுடன் அதை பார்க்கிறான். அதை வந்து அந்த தீயை வந்து காத்து கொள்ள வேண்டும், இது ரொம்ப முக்கியம் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த கூட்டாக இருந்து கொண்டு ஒருவர் மாறி ஒருவர் அந்த கணப்பை அணையாமலும் அதை குறையாமலும் பார்த்துக்கொள்வது அது ஒரு கடமையாக. அதுக்கு ஒரு குழு, இந்த தேடி வேட்டையாட போகிறது ஒரு குழு என்றால் அந்த வேட்டையாடதை இந்த மாதிரி உண்பதற்கு வாகாக தயாரிப்பதற்கு அதற்கு ஒரு குழு, அது தீயை அணையாமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி தீயை அணையாமல் பார்த்து கொண்ட குழுக்கள் பின்னால் வளர்ந்த சமூகத்திலும் கூட அப்ப தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை. எப்படி தீயை உருவாக்க முடியல. சிக்கிமுக்கி கல் வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சாதான் அந்த கல் சூடானாதான் தீப்பொறி கிடைக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட தீ அந்த ஒரு வீட்டில் ஒரு குழுவினர் ஒரு சாரர் வைத்திருந்த தீ வந்து அனைத்து வீடுகளுக்கும் எடுத்து செல்லப்படும் என்று நான் படித்திருக்கிறேன். அப்படி எடுத்து செல்லப்பட்டுதான் அவர்கள் வீட்டில் தனித்தனியாகவே சமைக்க முடியுமாம். அப்படி ஒரு தீ கிடைக்காத இடங்களில் இருந்து இருப்பதனால்தான் ஒரு மனிதர்களின் மரணத்தின் போது கூட வீட்டில் இருந்து அந்த கொல்லிச்சட்டி என்ற பொருள் எடுத்துக்கொண்டு போகும் பழக்கம் அப்படி வந்ததுதான். ஆனால் நம்முடைய மக்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனா அவங்க வந்து காட்டிலேயோ எங்கேயோ இருந்தாலும் அது அப்படியே இயற்கைக்கு சமர்ப்பணம். அப்படியே பிற உயிர்கள் சாப்பிட்டு அப்படியே போயிட வேண்டியதா. அப்புறம் பிறகு வளர்ந்த நாளில் தான் அந்த புதைக்க கற்றுக்கொண்டார்கள். தாழியெல்லாம் புதைக்கிறதெல்லாம். எரிப்பு என்பது நம்முடைய மக்களிடையே இல்லை. அது ஆரியர்களின் வருகைக்கு பின்பாடு வந்ததாக சொல்கிறார்கள். இப்படி அந்த தீயில எரிக்கிறது. எரிக்கும் போது அந்த கொல்லி போடும் போது மகன் என்ற ஒரு சடங்கு வந்து விடுகிறது அந்த இடத்தில். அப்போ கொல்லி போடுற ஒரு பிள்ளை வேணும் அப்படின்ற ஒரு சடங்கு வரும்போது பெண் 2ஆம் பிரஜை ஆகிறாள். அதே மாதிரி புற்று நரகம் என்ற புற்று இல்லாமல் செய்பவன் தான் மகன். அதனால்தான் அவன் பேர் புத்திரன், அவர் பேர் புத்திரி என்றாகிறது. இப்படியெல்லாம் பிற்பால அந்த வந்து பின்னாட்களில் வந்து ஆரிய படையெடுப்பினால் வந்த சில செய்திகள் இருந்தாலும் அந்த ஒரு நெருப்பினுடைய பயன்பாடு ஒரு குழுவினரை பாதுகாத்து பார்த்து மற்ற எல்லோருக்கும் அது எடுத்து செல்லப்பட்ட ஒரு பழக்கமும் நம்மளுடைய ஆதி மக்களிடையே இருந்தது என்பதும் நாம் படிக்க பார்க்கிறோம். அதே மாதிரி
அந்த குழந்தைகள் சொன்னேன் இல்லையா, அது அந்த ஒரு பழக்கம் வந்து வேற ஒரு சடங்குகளில் நம்மளை தள்ளிவிட்டது. நம்மளது அடிப்படை அந்த தீயினோட மகத்துவம் மறைந்து விட்டது. ஏனென்றால் அப்புறம் தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இப்போதெல்லாம் அந்த 5 பொறிகளில் ஒன்றான அந்த தீ, பஞ்ச பௌதிகளில் ஒன்றான தீ வந்து நம்மளது விரல் நுனியில் இருக்கிறது. ஒரு தீப்பெட்டியிலும் அதனுடைய நுனி அந்த சின்ன குச்சி முனையிலும் இருந்து விடுகிறது. அதனால நம்ம லகுவாக சமைக்கிறோம், பூஜை செய்கிறோம், ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வத்தி குச்சி போதும். ஏன் மனிதனை எரிப்பதற்கே ஒரு சின்ன மத்தி குச்சி போதும். எவ்வளவு பெரிய தீ விபத்துகளாலும் கூட அந்த தீ பொறியில வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதனுடைய அடுத்த கண்டுபிடிப்பு மண்பாண்டங்கள். மண்பாண்டங்கள் வந்து மனிதன் ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாலும் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட அந்த மண்பாண்டங்களை கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவங்களோட அந்த கண்டுபிடிப்பு வந்து புதிய கற்கால மக்கள் காலத்தில் தான் முதலாக அந்த மட்பாண்டங்கள் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். அந்த அந்த மட்பாண்டங்கள் கண்டுபிடிப்பதற்கே கூட நெருப்பு வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். நெருப்பு என்று ஒன்று வந்த பிறகுதான் அந்த பானையை சுட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் பானையை நீங்க வடிவமைக்கலாம், அதுல இருந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர முடியாது. ஒரு பொருளை போட்டு ஒரு வலிமையா ஒரு கனமான ஒரு பொருளை போட முடியாது, உடைந்து வெளியே வந்துடும், பீத்து கொண்டு வெளியே வந்து விடும். அதனால அப்பவும் அந்த மண்பாண்டம் வந்து 18,000 வருடத்திற்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அப்பொழுது அந்த நெருப்பின் பயன்பாடு வந்து இருக்கிறது. அது சுட்ட பானைகளை சுடுவது என்ற கலை வந்து 18,000 முன்பாகவே வந்துவிட்டது என்று எல்லாம் இணைய செய்திகள், நான் எடுத்துக்கொண்ட செய்திகள் வந்து இணைய செய்திகள். அதனோட அடிப்படையா வச்சு நம்ம 18,000 வருஷத்துக்கு முன்னவே கூட அந்த நெருப்பின் பயன்பாடு வந்திருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கிழக்கு ஆசியா, அதாவது சீனா, ஜப்பான் போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் வந்து 18,000 முன்பே மண்பாண்டங்கள் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சாட்சி சொல்கிறது. அதே மாதிரி வேட்டையாடி திரிந்த மக்கள் வந்து தானியங்களை சேகரிக்க கூட இந்த மண்பாண்டங்கள்லாம் உதவும். இன்னைக்கும் நம்ம வந்து அந்த நம்ம பாக்குறோம், இப்ப கீழடி, ஆதிச்சநல்லூர் இங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த முதுமக்கள் தாழியில அவங்களுக்குள்ள வைத்த நெல்லை இட்டு புதைத்திருக்கிறார்கள். நெல் இட்டு புதைக்கும் போது அந்த நெல்லை ஆராய்ச்சி செய்யும் போது அது 3,300 வருஷங்களுக்கு முன்பு என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தரவுகள் எல்லாம் கிடைக்கின்றன. அதே மாதிரி மண்பானையில ஏன் இடுறாங்கன்னா, அவர் ஒரு விவசாயம் இருக்கலாம், அவருக்கு பிடிக்கும் என்பதனால அந்த நெல்லுக்கு வயலை வந்து தெய்வமா கொண்டாடினார் என்பதனால அந்த அரிசி இட்டு படைத்திருக்கலாம். எல்லாத்தையும் இட்டு படைக்கிற மாதிரி அரிசியும் இட்டு அவருக்கு பிடித்த பொருட்கள் போடும்போது அரிசியும் இட்டு செய்திருக்கலாம். ஆனால் அந்த நெல் வந்து நமக்கு இப்போது ஒரு காலத்தை காட்டும் கருவியாக, நம்மளுடைய நாகரிக வளர்ச்சி செல்லும் ஒரு கருவியாக இப்ப பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த நெல் முதல்ல எந்த பொருட்களும் சரி, நம்ம வீட்டில் கூட அந்த குடித்த பானைகள் எல்லாம் ஒரு சில்லி ஆகிவிட்டு நீர் கசிய ஆரம்பித்தால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா அதிலேயே நம்ம மளிகை பொருட்கள் எல்லாம் அதுல போட்டு வைத்தோம் என்றால் வண்டு பிடிக்காம இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க. அந்த மாதிரி அந்த மக்கள் எல்லாம் வந்து தானியங்களை சேகரிக்க கூட மண்பானை, அந்த நமக்கு தெரிய வீடுகள்ல குதிர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மண்பானைகள் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் கூட பயன்படுத்தினார்கள். அப்போ சுட்ட மண்ணை சுட்டு பயன்படுத்துவது என்பது எந்த மாதிரி விதைகள் எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் காலம் தொட்டே களிமண்ணோட பயன்பாட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல், சிந்து சமவெளி நாகரிகத்துல களிமண்ணுடன் நாட்டு சர்க்கரை, உப்பு, கடுக்காய் இதெல்லாம் சேர்த்து மிதித்து அந்த சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா, பாட்டரி வீல், அந்த குயவர்கள் செய்கிற சக்கரம், அந்த சக்கரத்தின் மூலம் மண்பானைகளை உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். இந்த அந்த ஃபைன் டியூன் என்று, ஃபைன் பினிஷிங் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்கு இதெல்லாம் உதவி இருக்கிறது. இப்ப நம்ம கன்னியாகுமரி பக்கத்துல பத்மநாபபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்க போனா அங்க சொன்னாங்க, அந்த தரையில வந்து அப்படியே பளபளன்னு முகம் தெரியும், அவ்வளவு பளபளப்பா இருக்கும். அதுக்கு வந்து அவங்க சொன்னது 29 பொருட்கள், அந்த கடுக்காய், இவங்க சொன்ன அந்த கடுக்காய், முட்டை, இளநீர், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டதுதான். அந்த மதுரை திருமலை நாயக்கர் மகால் கூட சொல்லுவாங்க, முட்டை இதெல்லாம் வெல்லம் எல்லாம் தேய்த்து எடுத்தாங்கன்னு. அந்த மாதிரி அந்த ஃபைன் டியூன், அந்த ஒரு கலை, ஒரு சுட்ட செங்கல் மட்டும் இல்ல, ஒரு வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த கலைகள் எல்லாம் கூட கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அது இத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த மழுமழுப்பு குறையாமல், அந்த வழவழப்பு குறையாமல், அந்த பளபளப்பு குறையாமல் அவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அது மாதிரி அந்த மண்பாண்டம் வந்து 18,000ன்னா அந்த 18,000த்துக்கு பின்னால வந்த வளர்ச்சி காலத்துல அதற்கு அடுத்தடுத்த ஃபைன் டியூனிங் என்ற கலைகளையும் நம் மக்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. நம் மக்கள் என்றால் நம் நாடு மட்டுமல்ல, பிற நாடுகளும் அதுக்கு
சமகாலத்துல வளர்ந்து வந்திருந்தாலும் நம் மக்கள் வந்து இந்த மாதிரி அதனுடைய மிக சிறப்பம்சமாக பளபளப்பு வளவழப்பு இதெல்லாம் செஞ்சிருக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம என்ன பண்றோம், மெசபடோபியா நாகரிகத்துக்கு இணையாக சுற்ற செங்கற்கெல்லாம் நகரங்கள் அமைந்திருந்தது, பொது குளியல் அறைகள் இருந்தன, கழிவுநீர் கால்வாய்கள் அமர்ந்திருந்தன சொல்றோம். அதே இணையாக அதே காலகட்டத்துக்கு இணையாக நம்ம கீழடியில அதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த சுட்ட மண்ணை வந்து இந்த மண்பாண்டத்தை சுட்டு இது போன்ற கலங்களையும் குழாய்களையும் உருவாக்கி அந்த நாகரிகத்தை இன்னும் பண்பட்ட முறையில் அமைத்துக் கொள்வது என்பது இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளோட வாழ்க்கை முறையில கலந்திருக்கு என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த தீனால சொன்னேன் இல்லையா, அந்த பறவைகள், அந்த கலைஞர், அவங்களெல்லாம் அந்த பறவைகள், அந்த மீன்கள், அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்கு. அது இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அதை அழுகி போவதையும் பாக்குறாங்க. அப்போ அவங்க இருக்கிற இருப்பிடத்துல இருந்து தொலை தூரமாக வேட்டையாடி கொண்டு அவங்க இருப்பிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவங்க வந்து தொலை தூரத்துல இருந்து சுமந்து கொண்டு வர வேண்டியது இருக்குது. அல்லது தாம் வளர்க்கும் நாய் ஆடு போன்ற ஏதோ கால்நடை விலங்குகளை, அதாவது சாதுவான விலங்குகளை வைத்து அதன் தோல் மேல் முதுகில் ஏற்றி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கும்படி இருக்கிறது. அப்போதான் அவன் யோசிக்கிறான். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வீடுகள்ல அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, சிலர் பனங்கொட்டையில வந்து அந்த குச்சியை சொருகி அந்த உருட்டிக்கிட்டே போய் விளையாடுவாங்க. அதே மாதிரி தீப்பெட்டியில வந்து சும்மா அந்த பட்டன்க மாதிரி சக்கரங்க மாதிரி வச்சு, அட்டைப்பெட்டியில வந்து 4 புறம் வந்து குச்சிகள்லாம் வச்சு அதை உருட்டிகிட்டே போய் ஒரு சக்கரை வண்டி மாதிரி தள்ளி விளையாடுவாங்க. அப்போ நமக்கே இந்த குழந்தைகளுக்கே இந்த அறிவெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் யோசிச்சு கற்பனை பண்ணி ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த காலத்துலயும் அந்த மக்கள் இன்னும் பயன்பாட்டினோட தீவிரத்தை பொறுத்து இன்னும் இந்த மாதிரிலாம் யோசிச்சு மிக அழகாக அந்த உருண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்வதற்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து மரக்கட்டைகள் மீது ஒரு மரப்பலகை வச்சு அதுல இருந்து அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இந்த மரங்களை இழுப்பதற்கு அதிக சக்தி செலவழிகிறது. இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிச்சு சக்கரங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த சக்கரம் என்பதுதான் உலகத்தின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்வார்கள். என்ன கேட்டால் சக்கரம், தீ, மண்கலம் எல்லாமே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு தான். மண்கலம் இல்லைன்னா அவனோட வளர்ச்சியை நின்று போயிருக்கும். தீ இல்லைன்னா அவனோட வளர்ச்சியை நின்று போயிருக்கும். சக்கரத்துக்கு இணையான கண்டுபிடிப்பு தான் இதுவும் என்று நான் உணர்வேன். அந்த மாதிரி அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சு அந்த மெசபடோமியா ஈராக்ன்ற இடத்துலதான் வந்து முதல் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மனிதன் மாபெரும் கண்டுபிடிப்பு என்று சொல்லப்பட்டாலும் இது வந்து எந்த காலகட்டம் சொன்னோம்னா கிமு 3500 முதல் 5500 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பீரியட்ல அந்த காலகட்டத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் என்ன பண்ணாங்க, அந்த கட்டையில இருந்து இழுத்துட்டு போறது, இந்த கால்நடைகளை நம்புவதை விட்டு அழகாக எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு பயணப்படுவது, அவங்களுக்கு குடிபெயர்வு, அடுத்த வளர்ச்சி எல்லாமே முன்னுக்கு வர்றாங்க அவங்க எல்லாருமே. அதே காலகட்டம் 1800 கிமுல கிரேக்கர்களால அந்த சக்கரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரே சமயத்துல ஐரோப்பாலயும் நடந்திருக்கு, இந்த வளர்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. அப்ப வந்து ஒரே சமயத்துல இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சப்புறம் மீதி இடங்களுக்கு நகர்ந்து இந்த நாகரிகம் பரவியதா என்பது விஞ்ஞானிகளுக்கிட்ட ஒரு கேள்வியில இருக்குது. அதே மாதிரி அப்ப என்ன பண்றாங்க, நான் வளர்க்கிறேனே மம்மின்ற மாதிரி அந்த சக்கரத்தை வைத்து கொண்டு என்னவெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து கிமு 3500 முதல் 3000க்குள்ள அத்தனையும் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல தான் அந்த வண்டிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக முன்னுக்கு வந்து கட்டை வண்டி, மாட்டு வண்டிக்கு அந்த கட்டும் போது என்ன ஆகுது, விவசாயம் வளர்கிறது. அந்த மாட்டு வந்து அந்த கமலை இழுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சக்கரம் தேவை. மாடு வந்து ஒரு இது இழுத்துட்டு போயிட்டு மாடுக்கு திருப்பி வரும். அந்த அளவுக்கு வெறும் கால்நடையின் பயன்பாட்டில் மட்டும் இருந்த கமலை வந்து அதுக்கப்புறம் சக்கர வண்டியில கூட கட்டி இழுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய பயன்பாடுகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஐரோப்பாவில ஜெர்மனியில கீழ் என்ற இடத்துல நீட்டா பரோ அப்படின்ற இடத்துலயும், போலந்தில் புரோனோசிஸ் பீக்கர் அப்படின்ற இடத்துலயும் அந்த சக்கர வடிவ ஓவியங்கள், சான்றுகள் எல்லாம் சமகாலத்துல கிடைச்சிருக்கு. ஐரோப்பாலையும் கிடைச்சிருக்கு, ஜெர்மனியிலும் கிடைச்சிருக்கு, போலந்துலயும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அறிவியல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல தோன்றி பரவிச்சா இல்ல சமகாலத்துல எல்லாரும் கண்டுபிடித்தார்களா அப்படின்னு சொல்லி அது இன்னும் அந்த கேள்வி போய் கொண்டிருக்கிறது. அதை யார் கண்டுபிடித்து சொல்வார்கள், என்ன விடை கிடைக்கும் என்று பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சக்கரம் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப திரும்ப பல முன்னேற்றங்கள் வந்து ஏரோப்ளேன்ல போய் இப்ப நமக்கு நிக்குது இல்லையா. அதாவது தொடர் வண்டி
எல்லா இடத்துலயும் போய் அந்த சக்கரம் தான் போய் ஒன்றும் இல்லை. அந்த கடிகாரத்துல அந்த பல் சக்கரம் மாதிரி சுத்தி வந்தாதான் முள்ளே நகரும். அந்த சக்கரத்தின் பயன்பாடு அவ்வளவு இருக்கு. அந்த இடப்பெயர்வில் ஆரம்பித்து எல்லாவற்றுக்கும் அந்த சக்கரம் பயன்படுறதுனால தான் அது முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல அந்த பெண் வழி சமூகமா ஆதியில இருந்ததுனால அப்படின்னு தான் அறியப்படுது. டாக்டர் ஷாலினி அவங்களோட அர்த்தமுள்ள அந்தரங்கம் என்ற புத்தகத்துல கூட சொல்லுவாங்க. ராகுல் சாங்கித்யன் கூட சொல்லியிருந்ததா சொல்லுவாங்க. பெண் வழி சமூகம், பெண் தலைமையின் கீழ் இவங்க எல்லாம் செயல்பட்டதாக கூட ஒரு காலகட்டம் உண்டு. பிற்பாடு அவள் வந்து கருவுற்ற நாளில் அந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமைகள் வரும்போது அவள் அந்த ஓய்வு அவளுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு மற்றவர்கள் அந்த அந்த பொறுப்பினை கையில் ஏந்தி செல்லும் போது அந்த ஓய்வில் இருந்த பெண் தன்னை சுற்றி நடந்த இயற்கையில் நடந்த மாற்றங்களை கவனித்து ஒரு பழம் விழறதும் அது மக்குவதும் அதனுடைய விதையிலிருந்து செடி முளைப்பதும் அது மழைக்கு வளர்வதும் திருப்பி அதிலிருந்து அதே பழம் திருப்பி முளைத்து வருவதும் பார்க்கிறார்கள். அதுல இருந்து அந்த விவசாயம், தாவரங்களை காடுகளை எப்படி பயன்படுத்தி கொண்டு அந்த விவசாயம் தன்னை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்வார்கள். பெண் தான் முதலில் விவசாயத்தை கண்டுபிடித்தாள் என்று கூட சொல்லுவார்கள். அந்த ஷாலினி அவங்க சொல்லுவாங்க. அது ராகுல் சாங்கித்யன் கங்கா முதல் ஒல்கவரை என்ற புத்தகத்துல கூட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சில இடங்கள்ல வந்து மண்ணுல இரும்பு, தாமிரம் போன்றவை எல்லாம் கிடைக்குது. என்ன கேட்டீங்கன்னா விண்கற்களில் இருந்து வந்த ஒரு விண் எரிக்கற்கள்னால கூட இங்க இருக்கிற உலோகங்களோ அந்த மண்ணோ வந்து மாற்றமடைந்து இரும்பாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த இரும்பெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களை எதற்காகவோ செடி நடவோ வீடுகள் அமைக்கவோ எதற்காகவோ அவங்க வந்து தோண்டி எடுக்கும் போது அங்க வந்து அந்த இரும்போ தாமிரம் போன்ற உலோகங்கள் கிடைக்க பார்க்கிறார்கள். வெள்ளி, தங்கம் போன்ற டக்குன்னு தோண்டி எடுக்கும் போது தான் கிடைக்கும் அந்த உலோகங்கள்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிறது தானே. அப்ப பாக்குறாங்க, அதையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அந்த ஒரு கண்டுபிடிப்பும் பழக்கத்துக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த இரும்பு, தாமிரம் போன்றவை ஏதோ ஒரு மர அழிவோ ஏதோ ஒரு இயற்கை பேரழிவின் போது உருகி, நேத்து பார்த்த கல் இன்னைக்கு உருகி அந்த பக்கம் அந்த எரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த உருகி போயிருக்கு. அப்போ தீயில் உருகக்கூடிய தன்மை உலோகங்களுக்கு உண்டு என்று கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி ஒன்று பார்த்து கண்டுபிடித்து அதை செயற்கையாக தான் செய்ய பார்க்கிறார். இயற்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் கணித்து அதை செயற்கையாக தான் பார்க்கிறான். அப்போ தீயில அந்த உலோகங்களை உருக்கி எப்படி தயாரிக்கிறது? அப்படி தீயில் வந்த பிறகுதான் அந்த வந்து கால கருவிகள் எல்லாம் போய் அந்த உலோகத்தினாலான கருவிகள் எல்லாம் வருகிறது. இப்படி மனிதன் அந்த அந்த புதிய கற்காலம், பழைய கற்காலம், உலோக காலம், தாமிர காலம், அந்த மாதிரிலாம் இரும்பு காலம், அந்த மாதிரிலாம் ஒரு அதை வரலாற்றை பிரிக்கிறதுக்கு அடிப்படையா அமைவதே இந்த கண்டுபிடிப்புகள் தான். அது மாதிரி அந்த இரும்பை கண்டுபிடிக்கிறது, அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு ஒரு பாடல் இருக்கு, புறப்பொருள் வெண்பா மாலைன்னு ஒரு பாடல். அதுல வந்து கரந்தை படலம்னு ஒண்ணு இருக்கு. அதுல 35வது பாடல். அப்ப ஆணிரை வந்து திருடி கொண்டு போறாங்க. அப்ப எதிரிக்கு இவன் சவால் விடுறான். சொல்லுவாங்கல்ல, நான் பாட்டனையும் உடைப்பேன், பல்லையும் உடைப்பேன் அப்படின்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா மேடை நாடகங்கள்ல. அந்த மாதிரி இவன் சொல்றான், பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடி முன் தோன்றிய மூத்த குடி. நான் யான் தெரியுமாடா, நான் வந்து பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல், நானும் பேர் சொல்லிட்டு வீம்பி திரிகிறதெல்லாம் அதுல என்ன இருக்கு பெருமை? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், எப்பவும் அலையடிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற கடல். அந்த கடல் வந்து வையகத்துல போர்த்தி இருக்கு, 3 பக்கமும் போர்த்தி இருக்குது அந்த நிலத்தை. அதுல கையகல கல் தோன்றி, ஃபர்ஸ்ட் முதல்ல கல்லு தோன்றுது, அதுக்கப்புறம் அது சிதறி மண்ணாக மாறுகிறது. இப்படி தோன்றி மண் தோன்றா காலத்தே நாங்க வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, நாங்க அப்பவே நாங்க வாள் கண்டுபிடிச்சோம் தெரியுமாடா அப்படின்னு அவனுக்கு எதிரிக்கு சவால் விடுறான். நம்ம பார்க்க போனோம்னா நம்ம அமெரிக்காலாம் வந்து மிக பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தீவு தான். அதுக்கு வரைக்கும் அங்க பழங்குடியினர், செவிந்திய பழங்குடியினர்லாம் அங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பின் நாடுகள், சில நாடுகள், தீவுகள்லாம் பின்னாளில் தான் மனித நடமாட்டமே இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டு இல்ல ஆதிக்குடிகள் வாழ்ந்து பின்னால் இவர்கள்லாம் போய் அங்க குடியேறி இப்பொழுது அது வளர்ந்த நாடாக, நாகரிக நாடாக, மிக வளர்ச்சியுற்ற நாடாக திகழ்ந்தாலும் அதற்கு முன்னவே நம்ம எல்லாம் வந்து எவ்வளவோ வளர்ந்துட்டோன்றது உண்மை. அதுக்கு இந்த பாடல் வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி 10 பாட்டு நெடுநல் வாடையில ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது. வெள்ளி வள்ளி வீங்கு இறை பனைத்தோள் மெத்தென் சாயல் முத்து உரள் முறுவல்
பூங்குழைக்கு அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண் மடவரல் மகளிர் பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அவ்விதழ் அவிழ்பதம் கமழ் பொழுது அறிந்து இரும்பு செய் விளக்கின் ஈர்திரி பொலி நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது மல்லன் ஆவண மாலை அயர என்று ஒரு பாட்டு வருகிறது. அதாவது ஒண்ணும் இல்ல, வெள்ளி வள்ளி வீங்கி இறை பனைத்தோல், நல்ல மூங்கில் மாதிரி இருக்கிற தோல் உடைய ஒரு பெண், மெத்தென்ன சாயல், ரொம்ப மென்மையானவள், முத்து உரள் முறுவல், முத்து கொட்டுற மாதிரி ஒரு முறுவல், புன்னகை கொண்டவள், பூங்குழைக்கு அமர்ந்த ஏந்து, பூங்குழை காதுல தொங்குது இல்லையா கம்மல், அது வரைக்கும் அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண், அந்த காது வரைக்கும் நீண்ட கண்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி. மழைக்கண் என்றால் குளிர்ந்த பாறையுடைய கண். அரும்பின் பைங்கால் மடவரல் மகளிர் பிடகை பெய்த, மடவரல் மகளிர், இந்த மகளிர் எல்லாம் பிடகை பெய்தனா பூக்குடை. செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து, பிச்சிப்பூ, பிச்சிப்பூ அரும்பாக இருக்கிறது, அது அந்த பூக்குடையில போட்டிருக்கிறாங்க. அது அவிழ் பதம், அது கரெக்டா பூ மலரக்கூடிய பதம், அந்த வாசனை வச்சு அவங்களுக்கு தெரியுது. கமழ் பொழுது, அந்த வாசனை வச்சு தெரியுது. அறிந்து, ஓ பிச்சி பூ பூத்துடுச்சு, இப்ப நம்ம விளக்கேற்ற நேரம் அப்படின்னு தெரிந்து கொள்வார்களா அந்த மகளிர்கள். அவர்கள் தெரிந்து கொண்டு இரும்பு செய் விளக்கின் ஈர்திரி கொலி, இரும்பு செய் விளக்கு, விளக்கு இரும்புல செய்யப்பட்ட விளக்கில் ஈர்திரி கொலி, சின்ன மெலிசான திரிகளை போட்டு விளக்கு தூவை கை தொழுது நெல்லும் மலரும் தூவி கும்பிடுவாங்க. இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, சீக்கிரம் பொழுது போச்சு விளக்கேத்து அப்படின்றோம்ல, அது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்க, அது அழகா சொல்றாரு. நெல்லும் மலரும் தூவி கை தொழுது மலர் ஆவணம் மாலை அயர, மாலை பொழுது, இவ்வளவு மாலை பொழுது விளக்கேத்துனாங்க. அதுக்கு இந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டு நமக்குள்ள இரும்பின் பயன்பாட்டு இருந்தது என்று கிமு சங்க காலங்களிலேயே இரும்பின் பயன்பாட்டு இருந்தது என்பதற்கு எப்படி கீழடி ஒரு உதாரணமோ, அது மாதிரி இதுவும் நமக்கு ஒரு சான்று, ஆவணம், இதெல்லாம் இருக்குது நமக்கு. இப்படியெல்லாம் வச்சு நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக நாம் நம்மளோட பழங்கதையை, நம்மளுடைய நாகரிகத்தை, நம்முடைய வாழ்க்கை முறையை நிரூபிக்கொள்ளலாம் என்று நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். அதுக்கு இந்த 2 பாடல்கள் இரும்பின் பயன்பாட்டை பற்றி சொல்வதாக இருக்கிறது. இப்படி அந்த உலோக நாகரிகப்படி நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தங்கத்தை உருக்கி தெரிஞ்சுக்கிறாங்க, ஆபரணங்கள் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்பன்னு பாத்தீங்கன்னா சங்கையா இருக்கிறாங்க, வளையல்ல இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். நக்கீரர் அதுல கூட வரும். அந்த மாதிரி கிமு 4500 முதல் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பயன்படுத்தின முதல் உலோகம் தங்கம், அதை பயன்படுத்திருக்காங்களாம். கிமு 12ஆம் நூற்றாண்டுல, அதாவது இரும்பு சிவகலையில ஆதிச்சநல்லூர்லாம் பயன்பாட்டுல இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இங்க இரும்பு 3300ல இருந்து 3200 ஆண்டுகளுக்கு முன்ன பயன்படுத்திருக்காங்க. தங்கத்தை 4000 இருந்து 4500 ஆண்டு காலகட்டத்துல அது தங்கத்தை பயன்படுத்திருக்கிறாங்க என்ற ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி எல்லாமே அந்த பயன்பாட்டில் அதை உருக்கும், அதை உருவாக்கும், இப்படி 2 கலைக்குமே நிறைய தொழில்நுட்பம், நிறைய அறிவு, அதுக்கேற்ற இடம், அதுக்கேற்ற ஆள்பலம், இவ்வளவு அறிவு, விஞ்ஞானம் எல்லாம் இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு நாகரிகத்தை உணர்த்துவதாக அது இருக்கிறது. அதே மாதிரி ஆடைகள் பயன்பாடு கண்டுபிடிப்பு. ஆடைகளை தோலையே எத்தனை நாள் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. 1,00,000 ஆண்டு 1,70,000 ஆண்டுக்கு முன்னெல்லாம் அந்த தோள்கள் இதெல்லாம் உடுத்திதான் இருந்திருக்கிறாங்க, உடுக்காம இல்லை. ஆனால் நாகரிகப்பட்ட தன்மை மெல்ல மெல்லமாக படிப்படியே வருகிறது. 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தையல் ஊசிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பு, தந்தம், விலங்கு தோள்கள் இதெல்லாம் வச்சு அவங்க ஊசியில தயார் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுவாங்க ஸ்விங் என்ற, அதாவது அந்த தையல் மிஷின் தயாரிச்சார் இல்லையா, அந்த விஞ்ஞானி ஒரு முறை தன்னோட மனைவி ரொம்ப அவங்க நைட்டு இரவும் பகலுமா அவங்க அந்த தையல் மிஷின்ல தச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய தையல் அந்த பணியை எளிமையாக்குறதுக்கு கையில உட்காந்து குனிஞ்சு தச்சுட்டே இருக்காங்க. கழுத்து முதுகெல்லாம் வலிக்குது, நம்ம இந்த வேற காலுக்கு அதை மாத்தி விட்டா என்ன இந்த கஷ்டத்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அவர் என்னென்னவோ அந்த மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சாரு, அந்த ஊசி மட்டும் எப்படி அமைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அன்னைக்கு உட்காந்து தூங்குறாரு. தூங்கிட்ட உடனே அன்னைக்கு கனவுல அவருக்கு என்ன வருது, அவர் ஒரு ஆதிவாசி கிட்ட மாட்டிக்கிட்டா, ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு கனவு காண்றாரு. கனவு காணும் போது அவரை நோக்கி அந்த ஆதிவாசிகள் ஈட்டியால் குத்துவது போல் கனவு காண்கிறார். அந்த ஈட்டி அவர் கிட்ட வந்து போகுது. அவங்க ஆடி ஆடி பாடும்போது அவர்கிட்ட வந்து போகுது.
அப்படி வந்து போகும்போது அவர் பயந்து வீழ்த்துக் கொள்கிறார், நம்மள எங்க குத்திடுவாங்களோன்னு. அப்ப அவர் யோசிக்கிறார், ஈட்டி போன்ற ஒரு ஊசியை நாம் வந்து அந்த தையல் மிஷினுக்கு கீழ்ப்பக்கம் வச்சு பொருத்தினால் ஒருவேளை தையல் மிஷின் சரியா வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த மிஷினையே கண்டுபிடிக்கிறார். அந்த மிஷின் கண்டுபிடிப்பது ஒரு கனவு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்று கொள்ளலாம். அதே பென்சிலியம் வளைவு கூட சொல்லுவாங்க, 2 பாம்பு ஒண்ணு கவி கொண்டதாக அவர் கனவு கண்டார், அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சார் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து எவ்வளவு மனித இனத்துக்கு பயன்பாடுக்கு வந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த கற்காலத்தினோட பிற்பகுதியில தாவர இழைகள், பருத்தி இதெல்லாம் கொண்டு துணிகள் நெய்யும் முறை வந்திருக்கிறது. செயற்கை இழை வந்து 1935 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செயற்கை இழை என்று ஒன்று இல்லை என்றால் நம்ம வெளிநாட்டினர் கூட நம்ம கிட்ட இருந்து மிளகு, தங்கம்லாம் எப்படி எடுத்துட்டு, முத்து எல்லாம் எப்படி எடுத்துட்டு போனாங்களோ, தங்கம் இல்ல, முத்து, மிளகு, சந்திரம் எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பருத்தியும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஏனென்றால் அங்க வந்து குளிருக்கும் வெயிலுக்கும் தாழ்ற மாதிரி இந்த பனி பருத்தி துணி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா பட்டது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால இங்கிருந்து அதுவும் நிறைய எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த தகவல்களும் இருக்கிறது. அப்போ செயற்கை இழை 1935 கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அந்த பருத்தி இல்லாத நாடுகளுக்கும் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு மாற்று ஏற்பாடாக அந்த செயற்கை இழை அமைந்தது. இப்படி அது வந்து 1935 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பற்பல கண்டுபிடிப்புகள், போர்க்கருவிகள், இசைக்கருவிகள் எல்லாம் சொல்லலாம். இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம பாடல்னு எடுத்துட்டோம்னாவே வானொலி காலத்துல இருந்து தொலைபேசி காலம், அப்புறம் கணினி காலம் வந்துட்டோம். பாடல் கிராமபோன் இருந்தது, அப்புறம் 2 in 1 சொல்லுவாங்க, டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. 3 in 1 இருந்தது, தொலைக்காட்சின்னு இருந்தது. அப்புறம் அந்த பாடலே வந்து எப்படி வரும், கேசட்ல வரும் ஃபர்ஸ்ட், அந்த இதுல வரும்போது 3 in 1 ரெக்கார்ட் பிளேயர் எல்லாம் வரும்போது. அதுக்கப்புறம் அதுவே சிடி ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவே பென்ட்ரைவ் ஆயிட்டு இப்போ ஒரு சின்ன சிப்புல 3000 பாடல்கள் கொண்டு வந்து மனுஷன் நிறுத்தி இருக்கிற இடத்துல மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் வந்து நின்று இருக்கு. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்து எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு எத்தனை கோடிக்கணக்கான கண்டுபிடிப்புகள். விஞ்ஞானம் எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். அறிவியல், வானவியல் அதெல்லாம் தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி போன் வந்து எப்படி பேசணும், முதல்ல ட்ரங்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து எங்கேயோ கத்துவாங்க. அதே நாங்கெல்லாம் ட்ரைனிங் போகும்போது சத்யவிஜய நகரத்துல இருந்து நாங்க எங்க வீட்டுக்கு பேசினோம்னா அங்க இருந்து ஆரணிக்கு ஒருத்தருக்கு பேசி கொடுத்து அங்கிருந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேசணும். அவ்வளவு கஷ்டம். நான் சொல்றது 2000 அப்பவே நம்ம அந்த இடத்துலதான் இருந்தோம். ஆனா இப்ப அலைபேசி மூலமாக முன்ன நமக்கு தெரியும், சினிமாலயிலோ நம்ம வீடுகள்ல கூட போனவங்களை பார்த்திருக்கலாம். ஒரு துபாயில இருந்து ஒரு அமெரிக்கால இருந்து பேசணும்னா 1 மணி நேரத்துக்கு, ஆமா 1 நிமிஷத்துக்கு பேசினா எவ்வளவு காசு செலவாகும். இப்ப அப்படி கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்துட்டு இப்போ வீடியோ கால்ல இருந்து இங்க இருந்து அமெரிக்கா என்ன, ஐரோப்பா என்ன, ஆப்பிரிக்கா என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு வந்து கண்டுபிடிப்புகள் மனிதன் வாழ்க்கையை இலகுப்படுத்தி, எளிமைப்படுத்தி, வசதிப்படுத்தி விட்டன என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த ட்ரங்கால்ன்றது போய் அப்புறம் என்னாச்சு, நகராத போன், ஒரு இடத்துல பிக்சடா இருக்கும், அங்க போய் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நகர்ற போன் கையில எடுத்துட்டு கூட நான் பேசலாம். அப்புறம் பாக்கி டாக்கி வந்தது, பேர்ஜை வந்தது, அலைபேசி வந்தது. இப்ப எல்லாம் அந்த மாதிரி டிஜிட்டல் மயமான கண்டுபிடிப்பெல்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு குறிப்பா ஒரு கண்டுபிடிப்பு சொல்லணும். என்னன்னா, டாக்டர் ராஜ்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து ஒரு கிளினிக் ஷாம்புன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அநேகமா 70களில் இருக்கும். அந்த கிளினிக் ஷாம்புன்றது வந்து சின்ன சாஷே. ஒரு ஷாம்புனா நம்ம ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும்னு இல்லாம 50 காசு, 1 ரூபாய்க்கெல்லாம் ஒரு சின்ன சாஷே விற்க ஆரம்பிச்சது. அப்போ ஏழை எளியோர்களுக்கும் எல்லா வணிக பொருளும் குறுகிய ஒருத்தர் அவங்களால ஒரு 50 ரூபாய் கூலிக்காரங்க 20 ரூபாய் போட்டு ஒரு பொருளை வாங்கி மடக்கி வைக்க முடியாது வீட்டுல. அப்படி இல்லாம அன்னைக்கு தேவைக்கு மட்டும் ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி ஒரு சேஷே 2 சேஷே வாங்கி தலை குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி எளியோருக்கும் போய் சேரும் சேஷே வந்து ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு தான். ஒரு சின்ன எளியோர் கூட எல்லாம் இப்ப கூட கடைகள்ல பாத்தீங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சேஷே விக்குது. அப்போ ஏழைங்க எளியவங்க ஒரு 200 ரூபாய் போட்டு 500 ரூபாய் கூலியில 200 ரூபாய் ஒரே நாளைக்கு போட்டு மடக்கி அவங்களோட கூலி மீத செலவுக்கு இல்லாம போறதை பத்தி யோசிக்கிற பதிலு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட்ல ஒரு ஹார்லிக்ஸோ, பூஸ்டோ, ஒரு ப்ரூ, ஒரு சன்ரைஸோ இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்க வளர்க்க முடியுது. இப்படி வந்து அந்த ஏழை எளியோருக்கும் போற ஒரு விஷயமாக அந்த சேஷே இருந்தாலும் அதை பயன்படுத்தி முடிந்த பிறகு அதனுடைய வெற்று உரைகள் வந்து நமக்கு மாசு வந்து அநியாயமான ஒரு மாற்றே இல்லாத ஒரு அவல நிலையை உருவாக்குறது, மாசு வந்து ஏற்படுத்துகிறது. அது பூமியில போய் மறைச்சிட்டுதுன்னா அந்த மழை தண்ணி இறங்குறதுல தடுத்து விடுகிறது. தண்ணி குடிக்க வந்தா தொண்டையை பிடிச்சு அங்கிட்ட நமக்கு எப்படி தண்ணி போய் சேராதோ அந்த மாதிரி பூமி தண்ணீர் இல்லாமல் நீரை சேமிக்க முடியாமல் தவிக்கிறது. அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் சாபமா வரமா என்று கேட்டால் பூமிக்கு நன்மை செய்யும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வரம் என்றும் அதன் பக்க விளைவாக வர்ற
கண்டுபிடிப்புகள் எல்லாமே தீமை என்றும், நமக்கு ஆரம்பத்துல நம்ம மனிதர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பக்கவை விளையாத நல்லவை மட்டுமே தரக்கூடிய வரமாகத்தான் இருந்திருக்கிறது. தற்போது மனிதர்கள் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் பக்க விளைவு ஏற்படுத்துகிற கண்டுபிடிப்புகளும் இருக்கிறது. அதை தவிர்த்து நன்மை மட்டும் தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தால் இன்னும் இந்த பூமி நல்வயப்படும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் கண்டுபிடிப்புகள் பத்தி பேச நிறைய செய்திகள் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் ஒரு சில பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசினேன் என்று கூறிக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியம்மா. மிக சிறப்பான ஒரு உரையாற்றிய பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம்முடைய நீதியரசர் நடராஜன் ஐயா. வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலந்துரையாடுவோம் பேரவையில் அம்மா மதிப்பிற்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் உலகை வடிவமைத்த கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் மிக அற்புதமான ஒரு உரையை ஆற்றினார். கற்காலத்தில் ஆரம்பித்து மனிதனுடைய தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து கற்காலம், பின்பு உலோக காலங்கள் என்று வரிசைப்படுத்தி கடைசியில் இந்த கணினி காலம் வரை அழகாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மிக மிக சிறப்பாக இருந்தது. அவர் உரையின் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார், இது ஒரே உரையில் சொல்லி முடிக்க முடியாது. இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு முதல் பகுதிதான் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இதன் தொடர்ச்சியாக பகுதி 2ஐயும் அம்மையார் அவர்கள் உரையாற்ற வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் உரையின் போது ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆரியர்கள் தங்கள் பிணத்தை எரிக்கத்தான் செய்வார்கள், புதைக்க மாட்டார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், ஆரியர்கள் சொந்த நாடு இல்லாதவர்கள். ஆரியர்களுக்கென்று ஒரு சொந்த நாடு கிடையாது. நாடோடியாக திரிந்தவர்கள்தான் ஆரியர்கள். எனவே நாடோடிகளாக திரிந்து கொண்டிருந்த அந்த ஆரிய இனம், அவர்கள் இனத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக சமாதி கட்டாது, எரித்து விடுகிறார்கள் என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. இந்த செய்திகளெல்லாம் நமக்கு எடுத்து சொன்ன அம்மையார் மதிப்பிற்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய நீதியரசருக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு தங்கம் சாய்ராமன் அவர்களை அன்போடு கேட்கிறோம். வாருங்கள். கட்டணை தூர் மணப்பேணி மாந்திற்கு கட்டணை தூர் மாறி ஆற்றுப்பகுதியில் நல்ல நூல்களை ஐயா உங்க குரல் தெளிவாக இல்லையா? ஐயா குரல் தெளிவா கேட்கல. அதெல்லாம் நமக்கு கொண்டு சரியா அணைச்சிட்டேனே. இப்ப பேசுங்க. அணைச்சிட்டேன், இப்ப சரியா கேக்குது. பேசுங்க. வெளியீட்டு விழாவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அரங்கத்துல வெளியீட்டு விழாவில் ஒரு அவசர நிர்பந்தமாக இருந்தாலும் கூட நமக்காக நிறைய செய்திகளை எல்லாம் ஹின்ஸ் எடுத்து அதை அவசரமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக அந்த கண்டுபிடிப்புகளை பற்றி சிறப்பாக சொன்னாங்க.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட்டை கண்டுபிடித்து அதே போல் பார்த்தீங்கன்னா தனிமங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க இந்தியாவிலுங்க. தனிமங்கள் இன்னைக்கு வந்து 123 தனிமங்களுக்கு மேலே வந்துடுச்சு. அது 108 இருந்தது மாறிடுச்சு. அதே போல் வானவழியிலே நம்ம பறக்கிற நீர்மூழ்கி கப்பலில் போகிறோம். இப்படி சில செய்திகளுக்கு எல்லாம் விஞ்ஞானிகள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய இப்போ கம்பி இல்லாத மின்சாரமாக இருந்தாலும் சரி, அலைபேசி தொலைபேசியாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு ஒரு இன்னும் வேணாலும் போனால் அதெல்லாம் இல்லாமலேயே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வந்துடும். அதுபோல் நிறைய கண்டுபிடிப்புகள், இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த மனிதன் இப்போது அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பூமியை சுற்றுறது கூட என்னை கேட்டு தான் சுற்றணுன்ற மாதிரி மனிதன் சவால் விடுகிற அளவுக்கு வந்துடுறான். ஆனால் அதை நிறுத்த முடியாது. ஆனால் அது எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு வருது, எந்த வருஷத்துல வந்து 1976 1 நிமிடம் அது தாமதமாக வந்தது என்பதையெல்லாம் துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய அளவில் மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி வானத்தை அளந்தான், பூமியை அளந்தான்ற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் வந்துவிட்டது என்பதை மிக எங்களுக்கு எல்லாம் புரியும்படி சொன்ன அம்மா ஊரக வளர்ச்சித்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களை, அவங்க பார்த்தீங்கன்னா எழுத்து சிற்பி, நிறைய நூல்களுக்கு சொந்தக்காரர். இப்போ வந்து நான் கூட வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு தான் நானும் பெரியண்ணன் ஐயாவும் பக்கத்தில் உட்காந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவை கண்டுகளிப்போம் என்பதை சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி தங்கம் சாய்ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு முனைவர் கோ பெரியண்ணனை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் தங்கம் சாய்ராமன். அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவர்கள் ஓடோடி வந்தேன், இணையத்தில் இணைய முடியவில்லை, ஆனால் கடைசியில் இணைந்து விட்டேன் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் அதாவது ஒருத்தர் பின்னோட்டம் கொடுத்தாலும், நிறைய பேர் பின்னோட்டம் கொடுத்தாலும், பின்னோட்டம் கொடுப்பவரை வைத்து இவர்கள் என்ன பேசியுள்ளார், எப்படி பேசியுள்ளார் என்று கொஞ்சம் யூகிக்க முடிந்தது. அதனால் மிகவும் அருமையான கருத்துக்களை சொல்லியிருப்பார். பெயரே பானுமதி கிருஷ்ணகுமார் என்பது. அப்படிங்கும்போது பானு என்றால் தெரியும், மதி என்றால் நமக்கு தெரியும். அப்படி என்றால் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்துக்களையும் இப்பொழுது பூமி சுழல்வரையும் இப்போ எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொன்றும் எந்த இடத்தில், எப்பொழுது, எந்த நிமிடத்தில் யாரால் சுழல்கிறது என்பதை பற்றி எல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும். இப்போ வர அதான் உண்மையா. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த நெருப்பட்டியை வச்சுட்டு, அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, அந்த ஏதோ ஒவ்வொரு வீட்டில் தான் இருக்கும் நம்பர் ஃபோனு. இங்கே ஒரு நெருப்பட்டி, இங்கே ஒரு நெருப்பட்டி, நூலை வச்சுட்டு அடுத்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்ல ஹலோ ஹலோன்னு சொல்லிப்போம். ஆனால் அது சும்மா ஹலோ ஹலோன்னு சொன்னது இன்னைக்கு உண்மையாவே இப்போ ஃபோன் வந்துட்டு அதுல ஹலோ ஹலோன்னு பேசுறோம். அது போல அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, சும்மா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ள ஏன் நீ கீழே உட்காந்து நீ கவலைப்படுற, ஒரு ஏழை ஒரு அம்மா இருந்தாங்களாம், ஒரு குழந்தை இருந்துதான், அது பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அப்ப அம்மா சொன்னாங்களாம், எனக்கு எப்படி நான் உன்னை அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல, நீ கவலைப்படாத, நாளைக்கு என்ன பண்ண, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வேணாம், உன்னை செவ்வாய் கிரகத்துக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன், நீ நல்லா படிக்கலாம் நாங்களாம், அதாவது அயல் நாட்டுக்கு அனுப்புற அப்படின்னு. இன்னைக்கு ஒவ்வொரு மாணவரும் இந்த காலத்துல அதாவது ஃப்ளைட்ல ஏறி வெளியூர் சென்று படிச்சுட்டு வராங்க. அப்படிங்கும்போது அன்னைக்கே அறிவுபூர்வமாக மனிதர்கள், தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், இப்படிதான் நடக்கணும். அப்படி இருக்கக்குள்ள மனிதன் இயக்காமல் பேசக்கூடிய நிலையும் வரும். உண்மையாவே இவங்க பேசினது யூடியூப்ல இருந்தா பிரம்மநாயகம் ஐயா எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்கள், அதை நான் கேட்கிறேன். மற்றும் இதில் வந்துள்ள அனைத்து சான்றோருக்கும் பெரியண்ணா ஐயா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வேற யார் வந்திருக்காங்க, எல்லா திருக்குறள் ஆளுமையெல்லாம் வந்திருக்காங்க, நீதியரசர் நடராஜன் ஐயா, மற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். பானுமதி அம்மா, உங்களுடைய பேச்சு தளத்தில் இருந்தால் எனக்கு அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆமா, உங்க எண்ணை செய்தி பெட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்புறோம். தொடர்ந்து கண்டிப்பாக. வாழ்த்துறை வழங்குவதற்கு முனைவர் கோ பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு அவை தேசாபிமன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் முனைவர் கோ. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோருக்கும் வணக்கம். பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மையாருடைய உரை தெள்ள தெளிவாக ஆற்றுடாக தடங்கள் இன்றி மிகச் சிறப்பாக பேசினார். இந்த மண்டம் தீக்குச்சி இது போன்ற செய்திகள் எல்லாம் புதுமையான செய்திகள், சொன்னதையே சொல்லாமல் புதிய புதிய முறையில சிறந்த கருத்துக்களை எடுத்து உரைத்தார்கள். நம்முடைய பெருமைக்குரிய நீதி அரசர் அவர்கள் அம்மையாருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்த விதம் மிகவும் போற்றுதலுக்குரியது. அடுத்தது திருக்குறள் காமராசர், அம்மா தங்கம் சாய்ராம் போன்றவர்கள் எல்லாம் அம்மையாருடைய அரும்பெரும் பெருமைகளை எல்லாம் எடுத்து உரைத்தார்கள். அவருடைய சொற்பொழியில புதிய புதிய அம்மையார் அவருக்கு வாழ்த்து வணக்கத்தையும் சொல்லி நூல்கள் வாழ்வார் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு அவை தேசாபிமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு தொகுப்புரையாக வழங்க இருக்கிறார் நிறைவாக திருமதி அன்னபூர்ணியம்மாள். வாருங்கள் தேசாபிமன் ஐயா. அடுத்ததற்கு மிக்க நன்றி ஐயா பிரம்மநாயக ஐயா. நம்ம பானுமதி அம்மா ஏதோ 2 நாளைக்கு ஒரு தடவை நேர்ல பார்த்து பேசுற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு இணையத்துல தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். கருத்துக்கள் தமிழகத்துக்கு தமிழுக்கு ஒரு கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருமே கண்டுபிடிச்சாங்கதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எடுத்து இயம்பக்கூடிய விதம், மறுபடியும் அதை புதுப்பித்து நமக்கெல்லாம் அறியப்படுத்தக்கூடிய விதத்தை பானுமதி அம்மா ஒரு நல்ல விதமா எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அதுல சொல்ல இது என்னன்னா, இந்த மாட்டு வண்டி சக்கரத்தை பத்தி பேசினாங்க இல்லையா, அதுல மொத்தம் எத்தனை ஆரம் இருக்கணும், எத்தனை வட்டை இருக்கணும். அந்த ஒரு சக்கரத்துக்கு நம்ம 22/7 ஆங்கிலத்துல சொல்றோம் பாருங்க, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது மிகச்சரியாக மிக துல்லியமாக நம்ம ஆச்சாரிங்க கண்டுபிடிச்சது, நம்ம மர ஆச்சாரிங்க கண்டுபிடிச்சதுதான் அந்த 22/7ங்கிறது. இத்தனை ஆரம், இத்தனை வட்டை, இந்த அளவுக்கு சக்கரம் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு குடம்னு இருக்குது, முகத்தடின்னு இருக்குது, பாருன்னு இருக்குது, அதுல எத்தனையோ கடையாணி அப்படின்னு ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம எடுத்து சொல்லலாம். அதே போல நிலையை நிறுத்துதல், நிலை நிறுத்தினா அது அப்படியே நிற்கும். அதனாலதான் அப்போ நிலை நிறுத்தி இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம் பாருங்க. ஒரு செயலை நிறுத்தி இருக்கிறோம் மாற்றம் இல்லாமல் உள்ளபடியே. அதுக்கு என்ன உண்மையான பொருள்னா, வீட்டுல ஒரு நிலை நிறுத்தா அந்த வீடு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் இடிகிற வரைக்கும் அந்த நிலை நிறுத்தப்பட்ட நிலை தான், அதுல மாற்றமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில செங்குத்தாக இப்ப செங்கோண முக்கோணத்துல அடிப்பக்கம் அடுத்தது உயரம், இதுல இரண்டையும் x² + y² = z², ஹைபாட்னிஸ் ஸ்கொயர். இதையும் நம்ம ஆட்டங்கள் தான். அந்த ஒரு நூல் தவறுச்சுன்னா மரத்துல அந்த செங்கோணமாக வராது. அந்த துளை போடுதல், அந்த ஓட்டை போடுறது, இது இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும் அப்படின்னாதான் அந்த சாயி ஹைபாட்னியூஸ்ங்கிறது சரியா அமையும் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க. அந்த x² + y² = z²ங்கிறதையே இவங்களுடைய ஃபார்முலாவே வேற, நம்ம ஆச்சாரியங்களோட ஃபார்முலாவே வேற. ஒரு நூல் தவறிச்சினால் ஒரு பெஞ்சு உட்காராது, நாற்காலி உட்காராது, ஒரு பக்கம் மேடு பள்ளமா ஆட ஆரம்பிச்சிடும். அவ்வளவு துல்லியமாக கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் தமிழர்கள். ஆனால் அதன் பெயரை தட்டி சென்றவர்கள் வேறு யாரோ, உலகத்துல வேற யாரோ. இதெல்லாம் நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம்? இப்ப கீழடிக்கு என்ன கதை ஆச்சு? இது வரைக்கும் நமக்கு அதுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கல. கீழடிக்கு பிறகும் இன்னும் வெவ்வேறங்கள்ல கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருது. இரும்பு கண்டுபிடிச்சவங்க தமிழர் தான் சொல்றான்.
அதாவது அந்த ஏதோ ஒரு நாடு துருக்கி தான் குடிச்சது இரும்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தைய காலத்திலேயே இரும்பு இருந்ததை இப்போ நம்ம கீழடி நிரூபித்திருக்கிறது. காரணம், இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அதிகாரமிக்கவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அதிகாரமிக்கவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே நமது பழமை தொன்மை எல்லாம் சீரழிந்து சிரித்து தெருவில் நிக்குது. இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய தொன்மை உயர்ந்ததுதான், நம்மளுடைய தொன்மை சிறந்ததுதான், அது உலகத்துக்கே வழிகாட்டுதலா இருந்ததுதான் என்பது வெளிப்படும். அது வரைக்கும் நாம் நமது கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம். அம்மா அவர்கள் மனம் நிறைந்த வாழ்த்துகள். 2வது பாகம் 3வது பாகத்தையும் தொடரவும் வேண்டுகிறேன். வணக்கம். சிறப்புங்கய்யா, நன்றி. தொடர்ந்து தொகுப்புரையாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் திருமதி அன்னபூரணி அம்மாள். வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. இன்று நம்மிடையே வந்த நம்ம சிறப்பு அழைப்பாளர் பானுமதி அம்மாவுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அம்மா எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகை வடிவமைத்த கண்டுபிடிப்புகள். அந்த காலத்துல இருந்து கற்காலத்துல இருந்து யாரெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க. முதல் பகுதி அவங்களுக்கு என்னன்னாக்கா, அந்த காலத்துல உணவுக்கு, இருப்பிடத்துக்கு, அதுக்கப்புறம் விலங்குகளுக்கு, இதுக்கெல்லாம் போராட்டமா இருந்தது அவங்களுக்கு. அந்த விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அம்மா பாடினாங்க இல்லையா, பறவையை கண்டால் விமானம் படைத்தான் அப்படிங்கிற அந்த இது பாட்டு ரொம்ப அருமை. அந்த பறவை எப்படி பறக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்துல இது பண்ணாங்க, பார்த்தாங்க. அதை விலங்குகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு கூர்மையான ஒரு அதாவது அந்த கருவிகளை செஞ்சு அந்த விலங்குகிட்ட இருந்து அவங்க தப்பிக்க பார்த்தாங்க. அடுத்தது அந்த கற்கள்ல பலவித இந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது உணவு, இடம், அடிப்படை தேவையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சமயத்துல தீயை வளர்த்தாலும் அந்த சில இதெல்லாம் தீ அணிஞ்சிருது டக்குன்னு. அதனால அவங்க அந்த சிக்கிமுக்கி கல்லெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறது சொன்னாங்க. அப்புறம் அதனால அந்த தீ அணையாம பார்த்துனாங்க. அப்புறம் அந்த மரணத்தின் போது அந்த தீச்சட்டி எடுத்துன்னு போறதுதான் அந்த காலத்துல அந்த வழிமுறையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதாவது புத்திரன் புத்திரி என்ற பேர் வரத்துக்கு என்ன காரணம், அந்த இதையும் அழகா எடுத்து சொன்னாங்க நமக்கு. அப்புறம் தீப்பெட்டி உருவாக்கத்துக்கு கண்டுபிடிச்சாங்க. அந்த புதிய கற்காலத்துல இந்த மண்பாண்டங்கள் செய்யறதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாங்க. அப்புறம் கிழக்கு ஆசியா, ஜப்பான் ஆகிய இடங்கள்லாம் இந்த மண்பாண்டங்கள் ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சக்கரை மூலம் மண்பாண்டங்கள் செய்யறதுக்கு அவங்க ரொம்ப இதுவா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஏற்படணும், சக்கரம் ஏற்படனா சக்கர தொழிலா அது அந்த சக்கரம் கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த மாட்டு வண்டியை தயார் பண்ணாங்க. அந்த மாட்டு வண்டியில அந்த சக்கரத்தை கட்டி மாட்டு வண்டியில போனாங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த மாடுகளை விவசாயத்திற்கும் பயன்படுத்தினாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்புறம் இந்த விவசாயத்தை ஒரு பெண் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஆண்கள் தான் போய் அந்த வயக்காட்டுல வேலை செய்வாங்கன்னு பார்த்திருக்கோம். பெண்கள் அப்புறம் வேலைக்கு போனாங்க. ஆனா முதல்ல கண்டுபிடிச்சது விவசாயத்தை பெண் தான் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கடுத்தது பூமியை தோண்டும் போது அந்த இரும்பு, தாம்பரம், அந்த இதெல்லாம் உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த பின்னால உலோக காலம் வந்துள்ளது. அந்த உலோக காலத்துக்கு அப்புறம் இந்த நிறைய இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது உதாரணமா அந்த நெடுநல் வாடை, அதுல சில பாடல்கள் அவங்க பாடினது ரொம்ப சொன்னது அருமையா இருந்தது. இலக்கியங்கள் மூலம் பல கருத்துக்களை நம்ம நிறைய அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது. ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னால தங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படி. இப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் எலக்ட்ரிக் இதுல நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய வந்திருக்குன்றத விஞ்ஞானிகள் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அருமையான உரை.
அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. சிறப்புமா, சிறப்பு. சிறப்பானது ஒரு தொகுப்புரையாக வாக்குரை தந்த திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து இத்துடன் காணல் உரை என்பது இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை தரப்படும் வாய்ப்பு. இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், ஏதேனும் விடுபட்ட செய்திகள் இருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் வழங்குமாறு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்களம்மா. மறுவாய்ப்புக்கு நன்றி ஐயா. இந்த கண்டுபிடிப்புகள் என்று பார்க்க போனால் என்ன கேட்டா இட்லி தோசையே ஒரு கண்டுபிடிப்பு தான், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உணவு தானியங்கள்ல 1000 பொருட்கள் இருக்கு. அந்த அரிசி கூட அந்த உளுந்து சேர்க்கணும், இன்ன அளவுல சேர்க்கணும். அதே 24 மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சு அரைச்சு அது ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் புளிக்கும். அது மிருதுவான ஒரு உணவு. ஆவியில வேக வைக்கிறதோ இல்ல இரும்பு தவால விட்டு ஊற்றும் போதோ அது உணவுப் பொருள் ஆகிறது. இந்த கண்டுபிடிப்பே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நம்ம மட்டும் சாப்பிட்ற பொருள் தான் கண்டுபிடிச்சோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் வளர்க்கறது உணவு தானே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அதுவும் தானே முக்கியம். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நம்ம தட்பவெட்ப நிலை பல்வேறு உலகின் எல்லா தட்பவெட்ப நிலையும் நம்ம நாட்டுல இருக்குது. அது மாதிரி எல்லா பொருட்களும் நம்ம நாட்டுல விளையுது. அப்போ உணவுப் பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சது, நிறைய வகை இருக்கிறதே நம்ம நாடுதான் என்று நம்ம மிக பெருமையோடு சொல்லிக்கலாம். அது மாதிரி எல்லாமே கண்டுபிடிப்பு தான். கண்டுபிடிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் அதுதான் என்று சொல்வதற்கில்லை. நம்ம பாருங்க, அரவை இயந்திரங்கள்லாம் வைத்திருந்தோம். இப்ப சொல்றாங்க இல்லையா, ஏர் பொல்யூஷன், அந்த சொல்லே அதுல கிடையாது. அப்படி இருந்தோம். நமக்கு என்ன அதிக உடல் பலம் தேவைப்பட்டதுனால அதுல இருந்து நம்ம விஞ்ஞானத்துக்கு வளர்ந்து அதெல்லாம் மாற்றிக்கொண்டோம், வாழ்க்கை எளிமைப்படுத்திக்கணும். அதனாலதான் நம்ம அடுத்தடுத்த கட்டுக்கு நகர்ந்திருக்கோம். அது வேற விஷயம். ஒரு மீது படிக்கவோ தெரியவோ குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருவோம், குழந்தைகளுக்கு அந்த வகுப்பு இந்த வகுப்பு கூட்டு போயிட்டு வருவோம். நமக்கு சரியா இருக்கு, இல்லாட்டி அடுப்பங்கரையிலே தான் நம்ம வாழ்ந்திருப்போம். அதனால அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நம்ம கண்டுபிடிப்புகள் எல்லாமே பின்விளைவுக்கு பங்கம் இல்லாமல், எதுவும் அந்த சுற்றுச்சூழலுக்கு பங்கம் இல்லாத ஒரு நிறைய கண்டுபிடிப்புகள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா கண்டுபிடிப்புகள் பத்தி பேசணும்னா நிறைய சொன்ன மாதிரி 2-3 பகுதிகளா தான் பேசணும். இருந்தாலும் மிக அழகாக எனக்கு கொடுத்த வாய்ப்பினை ரொம்ப அழகா எல்லாரும் கேட்டு அதெல்லாம் நல்ல ஒரு ஊக்கமான கருத்தா சொன்னதுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த மாதம் 24ஆம் தேதி அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல போற்றுப்புறத்துல என்னோட 2 புத்தக வெளியீடுகள் நடக்க உள்ளது. அதாவது குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை என்ற ஒரு குறுங்கவிதை நூல், 120 குறுங்கவிதைகள், அது ஒன்றும், காட்டுப்பூவுக்கு பிறவிக்கடல் என்ற ஒரு கவிதை தொகுப்பும் வெளியிட உள்ள. இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்றேன். அழைப்பிதழ் இன்னும் தயாராகல, தயாரானோன்னு இந்த குழுல நான் இடுறேன். அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியம்மா, சிறப்பு. இதனுடைய நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. இன்றைய நிகழ்வில் மிக சிறப்பான ஒரு உரை வழங்கிய திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி நிகழ்ச்சியினுடைய 3ஆம் பகுதியை எடுத்துச் செல்ல வருகிறார் சைனா. வாருங்கள் சைனா. அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வு எண் 2209. இன்றைய சிறப்பழைப்பாளர் பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழரான் கண்ணம்மா அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கியவர்களுக்கும், இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய அழைப்பிதழ் பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்தரும் செம்மிலி அம்மா அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. இனி நாளைய நிகழ்வை பற்றி ஒரு அறிவிப்பு. நாளைய நிகழ்வு 2210 நம்பிக்கை களத்தில் உரையாற்ற இருக்கிறவர் மலேசியா சானகி பொன்னன் அவர்கள். ஒழுக்கத்தின் மாண்பு பற்றி பேச இருக்கிறார். அம்மா அவர்களை நாளை வாய்ப்பு இருப்பவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுகாரும் நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி
மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.